கல்யாணத்தை நடத்தினார் தெரியுமா? எவ்வளவு தைரியமா போய் கடன் வாங்கினார் தெரியுமா? எவ்வளவு பெரிய விஷயத்தை ஆர்டர் பண்ணாரு. எப்படிங்க இந்த தைரியம் வந்துச்சு அப்படின்னு கேட்டா, கர்த்தர் இருக்கிறதுனால தான் இந்த தைரியம்னு சொன்னாரு. ஆனா உண்மையிலே அது யார் இல்லை? சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் எப்பொழுதும் ராங்கா கர்த்தர் உங்களை தைரியப்படுத்த கேட்கல. சத்தமா எல்லாருமே சொல்லுங்க. கண்டிப்பா தைரியப்படுத்த மாட்டார். கண்டிப்பா தைரியப்படுத்த மாட்டார். சில இடத்துல நமக்கு பயம்தான் வரணுமே தவிர கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன வரக்கூடாது? தைரியம் வரக்கூடாது. தைரியம் வரக்கூடாது. அந்த தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளை வழி மாறி போறாங்கன்னு அர்த்தம். அந்த பிள்ளை பாதை தவறாங்கன்னு அர்த்தம். அந்த பிள்ளைக்கு சரியான வழிகாட்டி இல்லைன்னு அர்த்தம். அவங்களுக்கு வழி நடத்துகிற நபர் சரியில்லைன்னு அர்த்தம். அது சரியான நபர் அல்ல. சில நேரத்தில் என் பிள்ளை இவ்வளோ பயந்தாங்கொல்லியா இருந்தாங்க, இவ்வளோ தைரியசாலியா மாத்தினது இவங்க தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். டேஞ்சர். நம்ம பிள்ளைகளை அப்படி கவுன்சிலிங் கொடுக்குறவங்களை குறித்து ரொம்ப கவனமா நம்ம இருக்கணும். அப்படிப்பட்ட நபர்களை கர்த்தர் நம்முடைய குடும்பங்களுக்குள்ள கொண்டு வராதபடி கர்த்தர் தடுத்து நிறுத்துவாராக. நம்முடைய பிள்ளைகளோடு அவர்கள் பழகாதபடி ஆண்டவர் அவர்களை தடுத்து நிறுத்துவாராக. உங்களுக்கு யார் தைரியம் கொடுத்தாலும் நீங்க உடனே நீங்க என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னா, இது ஆண்டவர் அனுப்புகிற தைரியமானு நீங்க கண்டிப்பா நீங்க அதை பார்க்காம செய்யக்கூடாது. இந்த இடத்துல கர்த்தர் இருந்தா இதற்கு தைரியப்படுத்துவாரா? இந்த விஷயத்துல கர்த்தர் தைரியப்படுத்துவாரா? இந்த பிரச்சனையில நான் இப்படி போராடுகிறத ஆண்டவர் தைரியப்படுத்துவாரான்னு ஒரு நிமிஷம் நீங்க நினைச்சு பாருங்க. அந்த இடத்துல கர்த்தர் தைரியப்படுத்துவார் அப்படின்னா அது சரியானதா இருக்கும். ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல தைரியப்படுத்தல அப்படின்னா கண்டிப்பா அது என்னவா இருக்குன்னா அது ராங்கா கடந்து போகும். ஆண்டவர் நம்மை ஞானமாய் நம்மை நடத்துகிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா.